ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த காலங்களிலே ஏராளமான தேவனுடைய சத்தியங்களை உங்கள் மத்தியில் போதித்து வருகிறோம். எண்ணிக்கைக்குரியவர்களே இதை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். திரளான மக்கள் கண்டு இந்த கடைசி காலத்துக்குரிய செய்திகளையும் தேவனை அறிகிற அறிவையும் அடைந்து கிறிஸ்துவின் நாளுக்கு ஆயத்தப்பட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ராஜ மேன்மையை அடைய உத்தமியாகிய ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்கிற ஒரு தலைப்பிலே உங்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் ராஜ மேன்மை கிரீடம் என்கிற ஒரு தலைப்பில் இந்த செய்தியை கொடுத்தேன். இன்றைக்கு ராஜ மேன்மையை அடைய உத்தமியாகிய ஒரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்கிற ஒரு சத்தியத்தை உங்கள் மத்தியில் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எஸ்தர் 1:19 வசனம். ராஜாவுக்கு சம்மதியாதிருந்தால் வஸ்தி நீ ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அதை மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். ராஜ மேன்மையை உத்தமியாகிய ஸ்திரீக்கு ராஜா கொடுக்க வேண்டும். இது ராஜ கட்டளையாக எழுதப்பட்டு தேசமெங்கும் அனுப்பப்பட வேண்டும் என்று ஆகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே இது நிறைவேற்றப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள ஐக்கியங்களை நான் உங்கள் மத்தியில் கொண்டு வர விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:16 வசனம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற ஒரு நாமம் இருக்கிறது. ஆகவே இந்த உன்னதமான ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவருக்கு சபையாகிய மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்குரிய ஒரு சத்தியத்தை இந்த நாட்களிலே இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது ராஜ மேன்மையை அடைவதற்கு ரூபவதியாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். எஸ்தர் 2:2 வசனம். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது சபையாகிய மணவாட்டியை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். இங்கே ஆகாஸ்வேர் ராஜாவின் நாட்களிலே வஸ்தி தன்னுடையதான கிரீடத்தையும் ராஜ மேன்மையும் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பெருமை உள்ளவளாக, அகந்தை உள்ளவளாக, அசட்டை பண்ணப்பட்டவளாக, கீழ்ப்படியாதவளாக இருந்தபடியினாலே அவள் தள்ளப்பட்டு போனாள். அந்த ஸ்தானத்திற்கு ராஜாதி ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு ஒரு ராஜஸ்திரியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அங்கே உள்ள மூப்பர்கள் பிரபுக்கள் தீர்மானம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு ராஜாத்தியாய் வரக்கூடியவள் ராஜ மேன்மை அடைய வேண்டுமானால் ரூபவதியாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அப்படிப்பட்டதான ரூபவதியாய் இருக்கிற கன்னி பெண்கள் யார்? வேதத்தின்படி பார்ப்போமானால் 2 கொரிந்தியர் 11:2 வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆக ராஜ மேன்மை அடையக்கூடிய ஒரு ஸ்திரீ எப்படி கன்னி பெண்ணாக ரூபவதியாக இருக்க வேண்டுமோ அதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய ராஜாவுக்கு கற்புள்ள ஒரு கன்னிகையாக நாம் ஒவ்வொருவரும் திருச்சபையின் சார்பாக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2வதான காரியம், ராஜ மேன்மை அடைவதற்கு அவளை பார்க்கிலும் உத்தமிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று
எஸ்தர் 1:19 சொல்லுகிறது, ராஜாவுக்கு சம்மதியாதிருந்தால் வஸ்தீனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். ஆக ராஜ மேன்மை அடைய வேண்டுமானால் உதாசீனப்படுத்துகிறவர்கள், கீழ்ப்படியாமை உள்ளவர்கள், மீறுதல் உள்ளவர்கள் ராஜ சிங்காசனத்துக்கு உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் வந்து சேர முடியாது. அப்படிப்பட்டவர்கள் புறம்பே தள்ளப்பட்டு அவளை பார்க்கிலும் உத்தமையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அந்த ராஜ மேன்மையை கொடுக்க வேண்டும் என்று ராஜாவினாலே தீர்மானிக்கப்படுகிறது. உன்னத பாட்டு 6:9. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். ஆக என் புறாவே, என் உத்தமியே, ராஜஸ்திரீ உத்தமியாக இருக்க வேண்டும். அவள் புறாவை போல கபடற்றவளாக இருக்க வேண்டும். அவள் ஒருவேளை ராஜாவுக்கு உரியவளாக இருக்க முடியும் என்று இங்கே வேதம் சொல்கிறது. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆக தேவனுடைய வழி உத்தமமானது. இன்றைக்கு ஆண்டவருடைய வழியை அறியாதபடி எல்லாரும் மனம் போன போடி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக கிறிஸ்துவனிடத்தில் வந்திருந்தும் கூட அவருடைய வழியிலே நடவாதபடி தாறுமாறாய் ஓடக்கூடியவர்கள் இந்த ராஜ மேன்மையை அடைய முடியாது. இந்த வஸ்தி அப்படித்தான் ராஜ மேன்மைக்குரியவளாக இருந்த போதும் ராஜாவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவளாக இருந்தபடியினாலே அவள் தம் உத்தமத்திலே இருந்து தன்னை இழந்து போயிட்டாள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே உத்தமர்களுக்கு தேவன் வழியாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 16:20. மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். ஆக தேவன் பிரியப்படக்கூடிய மனுஷன் யாருன்னா உத்தம மார்க்கத்தார். அன்றை கூட ராஜாவாய் ஆகாஸ்வேருக்கு ஒரு உத்தமியை ராஜாவுக்கு ராஜாத்தியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கே தீர்மானிக்கப்பட்டது. ராஜ மேன்மை அடைய வேண்டுமானால் உத்தமம் அவசியம். மூன்றாவதான காரியம், ராஜ மேன்மை அடைய வேண்டுமானால் விசாரிப்புக்காரனிடத்தில் வர வேண்டும். எஸ்தர் 2:3. அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்திற்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆக தன் 127 தேசங்களிலும் விசாரிப்புக்காரரை, ராஜாவுக்கு ராஜாத்தியாக வரக்கூடியவளை ஆயத்தப்படுத்தும்படியான விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் என்று அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. இன்றைக்கு கூட தேவாதி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாகிய அவருக்கு உத்தமமான மணவாட்டியை ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் அவருடையதான சீசர்களை, விசாரிப்புக்காரரை தேசமெங்கு அனுப்பியிருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் போய் உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதோடு மாத்திரமில்லாது நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று வேதம் சொன்னார். அப்படிப்பட்டதான உபதேசத்தை கேட்கிறவர்களை பார்த்து என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்த அந்த உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை விசாரிப்புக்காரர் ராஜாவுக்கு மேன்மை அடையும்படியான மணவாட்டியாக கொண்டு வர வேண்டும். மத்தேயு 24:45, 45, 46, 47 ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாகி காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மணவாட்டியாகிய சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு விசாரணைக்காரர்களை அனுப்பியிருக்கிறார்.
அந்த விசாரணைக்காரர்கள் யார் என்றால் ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். ஆக ஏசாயா 30 அதிகாரம் 21, 22 வசனங்களிலே அந்த உண்மையான ஊழியக்காரர்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வலதுபுறமாயும் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் போதகர் பின்னாலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, வலதுபுறமாக இடதுபுறமாக சாயும் போது வழி இதுவே என்று சொல்லக்கூடிய போதகருடைய சத்தத்தை இந்த நாளிலே உங்கள் பின்னால் கேட்கும். ஆக விசாரிப்புக்காரர்கள் நாம் வழி விலகி போகாதபடிக்கு நம்மை விசாரிக்கிறவர்கள் தேவன் அனுப்பியிருக்கிற போதகர்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே லூக்கா அதே காரியங்களை லூக்கா 12 அதிகாரம் 42, 43, 44 வசனங்களில் பார்க்கலாம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாகி காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக இன்றைக்கு ஆங்காங்கு சபைகளை தேவன் ஏற்படுத்தி அதுக்கு விசாரிப்புக்காரராக ஊழியர்களை நியமித்து வைத்திருக்கிறார். அதில் உண்மையுள்ள விசாரிப்புக்காரர்கள் ஏற்ற வேளையில் வரக்கூடிய மக்களுக்கு ஆகாரம் கொடுத்து விசாரித்து அவர்களுக்கு போதிக்கிற உண்மையுள்ள ஊழியக்காரன் கர்த்தருடைய நாளிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவனுக்கு எல்லாவற்றிலும் அதிகாரம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ராஜ்ய மேன்மையை ஸ்திரீ அடைய வேண்டுமானால் விசாரிப்புக்காரரிடத்திலே வந்து சேர வேண்டும். ஆக 4வது காரியம் எஸ்தர் 2 அதிகாரம் 8வது வசனம். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் இருக்கிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற பொழுது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். ஆக ராஜ மேன்மையை அடைய வேண்டுமானால் ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்கப்பட வேண்டும். திருசபைக்கு தேவன் கொண்டு வந்த நோக்கம், திருசபையிலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார். ஆவியானவர் எங்கேயோ இங்கே விடுதலை உண்டு என்று பார்க்குறோம். ஆக திருசபையிலே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த ஏகாய் என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் திருசபையிலே அபிஷேகம் பண்ணி யார் உத்தமமான மணவாட்டியாக உத்தமமான ராஜாத்தியாக ராஜாவுக்கு முன்பாய் நிறுத்தப்பட வேண்டுமோ அவளை ஆயத்தப்படுத்துகிற, அவளுக்கு வேண்டி எல்லாவற்றையும் விசாரித்து கொடுத்து அவளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். இங்கே ஏகாய் வசத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ராஜ மேன்மை அடைய வேண்டுமானால் ஒரு திருசபையானது பரிசுத்த ஆவியானுடைய சித்தத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரே அன்றி ஒருவராலும் இந்த அழைக்கப்படாவிட்டால் இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அந்த தேவ சுவிசேஷத்தை ரட்சிப்பை கொடுக்க ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆக சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் இந்த ராஜ மேன்மை அடைய ராஜாத்தி ஒருத்தியே, உத்தமி ஒருத்தியே நிற்க வேண்டும். அந்த ஒருத்தியாக ஆயத்தப்படுத்துவதற்கு எதிராய் போராடுகிற எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டுமானால் உண்மை உள்ள ஊழியன் அவசியம். தேவனுடைய ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் அபிஷேகமாக இருந்து அந்த ஆவியில் உண்மையோடு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட ராஜ மேன்மை அடைய உண்மையுள்ள ஊழியர்காரவசம், அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரவசம், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியக்காரவசம் ராஜ மேன்மை அடைகிற ஸ்திரீ ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்.
ஐந்தாவதான காரியம் எஸ்தர் 2:9. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான். ஆக யோகாய் ராஜஸ்திரியாகிய எஸ்தர் மேன்மை அடைய வேண்டுமானால் அவள் கன்னி மாடத்திலே வைக்கப்பட வேண்டும். அங்கே அவளுக்கு தாதியர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, விசாரிப்புக்காரர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவள் கேட்பதெல்லாம் அவள் அழகுபடுத்தி கொள்ளும்படி உருவாக்கப்படும்படி அவள் கொடுக்கப்படுகிற இடம்தான் கன்னி மாடம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ராஜ மேன்மையாகிய உன்னதமான தேவகுமாரனை அடைய வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு கன்னி மாடம் என்கிற இடத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் திருசபை. திருசபையானது ஒரு ஆணோ பெண்ணோ கிறிஸ்து இயேசுவின் ராஜ மேன்மைக்குரியவர்களாக அவர்கள் மாற்றப்படுவதற்கு கன்னி மாடத்தில் ஒரு சிறந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ கன்னி மாடங்கள் இருக்கலாம், போலியானது. ஆனால் திருசபையானது பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆக அந்த கன்னி மாடத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு கன்னி மாடம் என்று சொல்லும்போது செலக்டட் பர்சன் தான் அங்கே வர முடியும். ஆக 127 தேசத்தில் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து வைக்கிற இடம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள் யார் எப்படி தெரிந்து கொள்கிறார்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார் என்று பார்க்கிறார். அந்த சபையிலே கன்னி மாடத்தில் விசாரிப்பதற்கு எபேசியர் 4:11, 12, 13 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆக தாதியர்கள் கொடுக்கப்பட்டார்கள் என்று கன்னி மாடத்தில் வைக்கப்பட்ட அந்த ஸ்திரிக்கு சொல்லப்படுகிறது. இங்கே திருச்சபையாகிய கன்னி மாடத்தில் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை பரிசுத்த ஆவியானவர் நியமித்து வைத்திருக்கிறார். இவர்களுடைய போதனைகளுக்குள்ளே இவருடைய சத்தியத்துக்குள்ளே இணைந்திருக்க வேண்டும். எதற்கு? சபையானது பக்தி விருத்தி அடைய. கன்னி மாடத்தில் ராஜ மேன்மை அடைய ஸ்திரீ அவள் பூரணராக்கப்பட வேண்டும், ராஜாவுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அப்போ தான் ராஜாவின் இடத்துல பிரவேசிக்க முடியும், ராஜ மேன்மையை அடைய முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கன்னி மாடம் என்று சொல்லும் போது அது தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து இயேசு இரத்தத்தில் சம்பாதித்த திருசபையாக இருக்குது. ராஜகுமாரனாய் இயேசு கிறிஸ்துக்கு அது உத்தமை அவசியம். ஆக பக்தியில் நிறைந்த பரிசுத்தமாக்கப்பட்ட பூர்ணராக்கப்பட்ட திருசபை அவசியம். 6வதான காரியம் எஸ்தர் 2:10. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். ஆக கன்னி மாடத்துக்கு வந்த பின்பு பூர்வத்தை பழையதை அவள் நினைக்கக்கூடாது. ஆக சங்கீதம் 45:10. குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. ஆக குமாரத்தியை கேள், தகப்பன் வீட்டை மறந்துவிடு, பழையதை மறந்துவிடு. ஆக இங்கே மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லியிருந்தான், நீ உன் குலத்தையும் உன் தேசத்தின் காரியங்களை சொல்லக்கூடாது என்று. ஆக இங்கே பழைய சுபாவத்தை, பழைய பூர்வீகத்தை திருசபையில் வரும்போது அதையெல்லாம் ஒழித்து விட்டு வர வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆக இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் விடலை, பழையவைகளெல்லாம் ஒழித்து விட்டு புதியவைகளாக மாற வேண்டும். ஆக பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அடைத்த பரம அடைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆக பின்னானவைகளை, தன் குல பெருமை, ஜாதி பெருமை, தன்னுடைய படிப்பின் பெருமை, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய குடும்பத்தினுடைய மேன்மை, இவைகளை சொல்வோமானால் ராஜ மேன்மையாகிய ஸ்திரீக்குரிய ஸ்தானத்தை அடைய முடியாது. ஆகவே இவைகளெல்லாம் ஒரு மனிதன் திருச்சபையில் வந்து சொல்வானானான் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பது அர்த்தம். ஆக இந்த ஸ்திரீயானவள் பழைய பூர்வீகத்தை மறந்து விட வேண்டும், சொல்லக்கூடாது. புதியவைகளுக்காக தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், ராஜ மேன்மை அடையாக ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆக பழையவைகளை புறம்பே தள்ள வேண்டும். 7வதான காரியம் எஸ்தர் 2:12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற பொழுது. ஆக ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் மற்ற எல்லா வஸ்துக்களினாலும் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்படி சுத்திகரித்து கொண்ட பின்புதான் ராஜாவினிடத்தில் வரக்கூடிய ஒரு முறைமை இருக்கிறது. சங்கீதம் 45:8. தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. ஆக 6 மாதம் வெள்ளை போலம் என்று சொல்லும்போது வாசனைக்குரிய ஒரு தைலம், அது பரிசுத்த வாசனை. ஒரு கன்னிகை ராஜ மேன்மை அடைய வேண்டுமானால் அவளிடத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தான் கன்னி மாடத்திற்கு கொண்டு வந்து சுத்திகரிப்பை வைத்திருக்கிறார். ஆக அடுத்ததான ஒரு காரியம் உன்னத பாட்டு 1:13. என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவே தங்கும் வெள்ளை போல செண்டு. ஆக ஸ்திரீகளுக்குரிய ஒரு வாசனை வெள்ளை போல செண்டு. ஆக உன்னத பாட்டு 3:6. வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? ஆக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பரிசுத்தமும் தெய்வீக பரிபூர்ணமான நற்கந்தமும் இருந்தது. அதே போல ராஜஸ்திரியும் பரிசுத்தமுள்ள வெள்ளை போலத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற மகளாக, அவள் சுத்திகரிக்கப்பட்டவளாக, அவள் வாசனை உள்ளவளாக, கிறிஸ்துவின் நற்கந்தமாக தேவனுக்கென்று ஆயத்தமாக வேண்டும். உன்னத பாட்டு 5:5. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன், பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. ஆக கிறிஸ்துவினிடத்தில் வெள்ளைப்போளம் என்கிற ஒரு வாசனை வீசினது. அதே போல ராஜ மேன்மை அடையக்கூடிய ஸ்திரியும் அவருக்கு ஒத்ததான வாசனை உள்ளவளாக மாற வேண்டும். அடுத்ததாக எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆக கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவரிடத்தில் என்ன வாசனை இருந்தது என்றால், ஆக நமக்காக தமது ஜீவனையே கொடுத்த அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த ஒரு வாசனை, அன்பின் கனிகள் நிறைந்த வாசனை ராஜ மேன்மை அடையக்கூடிய ராஜஸ்திரிக்கு இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 2:14, 15, 16. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆகவே நற்கந்தம் என்று பலவிதமான நற்பொருள் வாசனை திரவியங்கள் சேர்க்கப்பட்டது. அது 12 விதமான கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நற்கந்தம். அப்படிப்பட்ட நற்கந்தம் உள்ளவளாக, வாசனை உள்ளவளாக ராஜ மேன்மை அடையக்கூடிய ஸ்திரீ ஆயத்தப்படுத்தி கொண்டால் மாத்திரமே ராஜாவின் இடத்துல பிரவேசிக்க முடியும். எஸ்தர் 2:13. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஆக இப்படி ஜோடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்திரியானவள் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு
எவைகளெல்லாம் கேட்கிறாளோ அவைகளை ராஜா அரண்மனையிலே கன்னி மாடத்தில் கொடுக்கப்படும் என்று அவள் சொல்கிறார். அவ்விதமாய் தேவனுடைய சமூகத்தில் வந்த யாவரும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. நாம் விரும்பி கேட்டதெல்லாம் கொடுத்த ஆண்டவர். ஆக ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்துவதற்குரிய பரிசுத்தமும் தேவனுடைய நற்கந்தமுமாய் நாம் இருக்க வேண்டும். இதில் 14வது வசனம், சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்திற்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாள் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. ஆக சாயங்காலத்தில் பிரவேசித்து காலையிலே வெளியில் வர வேண்டும். சாயங்காலம் என்று சொல்லும்போது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. அதுக்கு முன்பதாக ராஜ மேன்மை அடைய ஸ்திரியானவள் ராஜாவை சந்திக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானாதி வானங்களிலே தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்து வெளியில் வரப்போகிறார். இப்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் அவர் எழுந்து சிங்காசனத்தில் மணவாளனாக இறங்கி வரப்போகிறார். அப்படி மணவாளனாக வரும்போது ராஜாவாகி அவரை சந்திக்கிற மணவாட்டி அந்த சாயங்காலத்தில் பிரவேசிக்கணும். ஒரு கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது அல்லவா? ஆக அதுக்கு முன்பதாக பிரவேசித்து அவரோடு 7 வருஷம் மத்திய ஆகாயத்தில் விருந்து செய்யப்படுகிறது. மணவாட்டி அவர் சந்தோஷப்படுத்துகிறார். அதுக்கு பின்பதாக ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் போது அவருடைய ராஜஸ்திரியாகிய நாம், ராஜஸ்திரியாகிய சபை முடிசூட்டப்பட்டவளாக ராஜாவுக்கு அழைத்து கொண்டு வரப்படுவார். 2 அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான். ஆக ராஜ மேன்மை அடையும்படியாக ஆயத்தமாக்கப்பட்ட எஸ்தரை ஏகாய் ராஜ அரண்மனைக்கு கொண்டு போன போது ராஜா அவள் மேலே பிரியமாயிருந்து அவளை ஏற்றுக்கொண்டு ராஜாவுக்கிட்ட அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்திரீக்கு அவள் ராஜ கிரீடம் தரிப்பித்து அவள் வஸ்தியின் ஸ்தானத்தில் ராஜாதியாக அவளை சிங்காசனத்தில் அமர பண்ணினார். அது மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் வெளிப்பட போகிறார். ஆக 7 வருஷம் அந்திகிறிஸ்து ஆட்சி இங்கே நடக்கும். அதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆகத்தில் நம்ம ராஜாவோடு மணவாளனும் மணவாட்டிக்குரிய ஸ்தானத்தில் விருந்து நடக்கும். அதுக்கு பின்பு 1000 பரிசுத்தவான்களோடு வரும்போது நம் மணவாளனோடு வரப்போகிறோம். அவர் ராஜாதி ராஜாவாக இருந்து சத்துருக்களை ஜெயித்து 1000 வருஷம் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த நாளில் அவருடைய அருகிலே சபையானது ராஜ கிரீடம் தரிக்கப்பட்ட மணவாட்டிக்குரிய ராஜ மேன்மைக்குரிய ஸ்தானத்தை அடையும். அப்படிப்பட்ட ஸ்தானத்தை அடைய சபையே, சபையில் உள்ள விசுவாசியே, தேவ ஊழியர்களே ஆயத்தப்படுங்கள். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ராஜ மேன்மை அடைகிற ஸ்திரீ என்கிற இந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு ஆண்டவரை மணவாட்டியாகிய திருசபை ஆயத்தப்படுத்துவதற்குரிய ஒரு ஐக்கியத்தை முன்பதாக வைக்கும்படி செய்த கிருபைக்காய் சோத்திரம். ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ராஜாத்தியாகிய ராஜ மேன்மை அடைந்த ஆண்டவரே ஸ்திரியாக திருசபை ஆயத்தப்பட இந்த கேட்ட மக்களெல்லாம் அந்த ராஜ மேன்மைக்குரியவர்களாய் மாற விசுவாசத்திலும் ரட்சிப்பிலும் பரிசுத்தத்திலும் தேவனுக்கு இருக்கிற கனிகளிலும் நிறைந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.